எல்லாருக்கும் வணக்கம். கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டிஸோட கன்க்ளூடிங் போர்ஷனை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். யார் யார் கான்ட்ராக்ட்குள்ள என்டர் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி லாஸ்ட் கிளாஸ் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, செக்ஷன் 11 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி யார் யார் காம்பீட் பண்ண முடியும்னா, யாரு மேஜரா இருக்கானோ அவன், அப்படின்னா மைனரா இருக்கக்கூடாது. ஒருவேளை மைனரோட நான் அக்ரிமெண்ட் போட்டா என்னென்ன இம்பாக்ட் ஆகும், லாஸ்ட் கிளாஸ்ல வி டிஸ்கஸ்ட் அட் லெங்த். அதுக்கப்புறம் செக்ஷன் 11 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, எவ்ரி பர்சன் இஸ் காம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட் ஹூ இஸ் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி அக்கார்டிங் டு த லா டு விச் இ சப்ஜெக்ட். அப்போ அவன் மேஜரா இருக்கணும், மைனரா இருக்கக்கூடாது. இதை பத்தி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் விச் யூ என்டர்ட் இன்டு வித் அ மைனர் ஆர் பை அ மைனர், வாட் எவர் இட் இஸ். ரெண்டாவது என்ன கேட்டகரி அப்படின்னா, அந்த பர்சன் எப்படிப்பட்ட பர்சனா இருக்கணும்னா சவுண்ட் மைண்டா இருக்கணும். அதே மாதிரி ஈ ஷுட் நாட் ஹவ் பீன் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் கான்ட்ராக்டிங் பை எனி லா டு விச் இ சப்ஜெக்ட். இதுதான் செக்ஷன் 11 சொல்றது. யார் யாரு காம்பீட்டன்ட் டு கான்ட்ராக்ட்ல. இன்னைக்கு வைண்டிங் அப் செஷன்ல இந்த ரெண்டத்தை பத்தி பார்க்க போறோம். அன்சவுண்ட் மைண்டு, அதே மாதிரி பர்சன் டிஸ்குவாலிஃபைடு பை லா. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. அன்சவுண்ட் மைண்ட்னா என்ன சார்? வாட் இஸ் அன்சவுண்ட் மைண்ட்? சவுண்ட் மைண்ட் அதுக்கு ஆப்போசிட் தான் அன்சவுண்ட் மைண்ட். அப்போ அன்சவுண்ட் மைண்ட்றது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, செக்ஷன் 12 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டிஃபைன் பண்ணது எப்படின்னா, எ பர்சன் இஸ் செட் டு பி ஆஃப் சவுண்ட் மைண்ட். எப்போ ஒரு பர்சன் சவுண்ட் மைண்டுன்னு இருக்கிறதா சொல்லப்படுவான்னா, எதுக்கு? ஃபார் த பர்பஸ் ஆஃப் மேக்கிங் அ கான்ட்ராக்ட். அவன் எப்போ கான்ட்ராக்ட் என்டர் பண்றானோ, அட் த டைம் இன் ஹி மேக்ஸ் இட், he should be capable to understand the terms of the contract. He has to understand, he should be capable enough to understand the terms of the contract. அந்த கான்ட்ராக்ட் ஓட டேர்ம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி அவனுக்கு இருக்கணும் அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ண தருவாயில. தென் இ செட் டு பி ஆஃப் சவுண்ட் மைண்ட். அதே மாதிரி இ ஷுட் பி கேப்பபிள் டு ஃபார்ம் எ ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட். எல்லாம் ஆக்ட்ல டிஃபைன் பண்றான் யாரா சவுண்ட் மைண்டுன்றத. டு ஃபார்ம் அ ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட் ஆஸ் டு இட்ஸ் எஃபெக்ட் அப்பான் இஸ் இன்ட்ரெஸ்ட். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணும்போது அவனால புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கணுமா அவன். இதனால எனக்கு என்ன இம்பாக்ட் ஆக போகுது என்னோட இன்ட்ரெஸ்ட்ல, வெதர் ஐ ஐ கோயிங் டு கெட் பெனிஃபிட்டட் ஆர் இந்த சைன் பண்ணுறதுனால எனக்கு வெதர் ஐ ஐ கோயிங் டு பி புட் அட் பேக் சீட், எனக்கு ஏதாவது நஷ்டம் உண்டாயிடுமா, இதனால எனக்கு என்ன லாபம் நஷ்டம், இதோட கான்சிக்வன்சஸ் என்னன்னு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அவனுக்கு கிரியேட் ஆயிருக்கணுமா, கிரியேட் ஆகணுமா. எப்போ? அட் த டைம் இன் ஹி சைன்ஸ் அ கான்ட்ராக்ட். இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இந்த ஒரு குவாலிஃபிகேஷனோட ஒருத்தன் சைன் பண்ணும்போது தென் இ செட் டு பி கால்ட் பர்சன் ஆஃப் சவுண்ட் மைண்ட். செக்ஷன் 12 ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்றான். அக்கார்டிங் டு செக்ஷன் 12, இப்போ பேராக்ட்ல இருக்க வார்த்தையை படிக்கிறேன். அக்கார்டிங் டு செக்ஷன் 12 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட், a person is said to be of sound mind for the purpose of making a contract. எப்போ? இஃப் அட் த டைம் when he makes it, அந்த பண்ற தருவாயில இஸ் கேப்பபிள். எதுக்கு? டு அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் தி கான்ட்ராக்ட். ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. செகண்ட் கிரைட்டீரியா, டு ஃபார்ம் அ ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட் ஆஸ் டு இட்ஸ் எஃபெக்ட் அப்பான் இஸ் இன்ட்ரெஸ்ட். அவனோட இன்ட்ரெஸ்ட் எப்படி அஃபெக்ட் ஆக போகுது, இப்போ நான் சைன் பண்றதுனால அதோட இம்பாக்ட் என்ன, லீகல் கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு ஜட்ஜ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும் அந்த பர்சனுக்கு. தென் இஸ் செட் டு பி ஆஃப் சவுண்ட் மைண்ட். ஒருவேளை இஃப் அ பர்சன் இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் போத், இந்த ரெண்டும் அவனால இல்லை, நான் செக்ஷன் 12 சொல்லிருக்க ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் இல்லை செகண்ட் கண்டிஷனும் இல்லை அப்படின்னா, இஸ் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட், ஈ கேன் நாட் ஃபார்ம் அ ரேஷனல் ஜட்மெண்ட் ஆஸ் டு இட்ஸ் எஃபெக்ட் அப்பான் இஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற சமயத்தில் இ செட் டு ஹவ் சஃபர்ட் ஃப்ரம் அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்ற இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. அந்த தருவாயில அந்த பர்சன் இஸ் செட் டு பி ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். எப்போ? செக்ஷன் 12 சொல்லியிருக்க அந்த ரெண்டு கண்டிஷனும் அவன் ஃபுல்ஃபில் பண்ணாத பட்சத்தில் இ செட் டு பி ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். இந்த அப்புறம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எப்படி ப்ரொசீட் பண்றாங்கன்னா, எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறாங்க. யார் யாரு தே ஆர் செட் டு பி ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்னும் போது நிறைய மெடிக்கல் ஜார்கன்லாம் வார்த்தைகள்லாம் வருது. இடியட்ஸ்,
திட்டன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் மெடிக்கல் ஜார்கனில் சம்திங் விச் ரிலேட்டட் டு மென்டல் எயில்மெண்ட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது அவங்க ஸ்டேட் ஆஃப் மைண்டு எதனால் அந்த அவங்களுக்கு அந்த சவுண்ட்னஸ் மிஸ் ஆகுதுன்றதை பற்றி மெடிக்கல் டெர்மினாலஜி அனலைஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். இந்தியன் கான்ட்ராக்டில் சொல்கிறான், இஃப் அ பர்சன் இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் போத் இஸ் செட் டு ஹவ் சஃபர்ட் ஃப்ரம் அன்சவுண்ட்னஸ். த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் ஹேவிங் அன் அன்சவுண்ட் மைண்ட் இன்க்ளூட்ஸ் யார் யார் அப்படின்னா இடியட்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் லுனாட்டிக்ஸ், அதே மாதிரி ட்ரங்கன் பர்சன்ஸ், இந்த மாதிரி சில வார்த்தைகள். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இடியசி இடியட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த இடியட்ஸ்ன்றது நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடியட்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது எப்போ ஒரு பர்சன் இடியட்னு சொல்கிறோனோ அந்த இடியோசின்னு சொல்கிறோமோ தட் இஸ் சம்திங் விச் இஸ் காட் கிவன் விச் இஸ் பர்மனண்ட் வித் நோ இன்டர்வல் ஆஃப் சேன்னஸ்ன்றான். அப்படின்னா த மென்டல் பவர் ஆஃப் அன் இடியட் ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். ஏன் அப்படின்னா லேக் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரெயின், அவனோட மூளை வளர்ச்சி கிடையாது, அவ்வளவுதான். அப்போ இட் இஸ் அந்த அப்போ இடியட்டோட நீங்க கான்ட்ராக்டை என்டர் பண்ண முடியாது. யூ கேன் நாட் என்டர் இன்டு எனி கான்ட்ராக்ட், எனி அக்ரிமெண்ட் என்டர் இன்டு பை ஹிம் இஸ் ஆல் டுகெதர் வாய்ட் அண்ட் இஸ் நாட் லயபிள் தேர் ஆன். ஏன் சார் இந்த இடியட்ஸ் வந்து ஏன் அப்படி சொல்லிடுறாங்கன்னா மூளை வளர்ச்சி இல்லை, பிகாஸ் ஆஃப் தி லேக் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரெயின். அப்போ எதுவுமே பண்ண முடியாதே. அப்போ ஆப்வியஸ்லி ஈ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட், ஈ கேனாட் ஃபார்ம் அ ரேஷனல் ஜட்மெண்ட் ஆஸ் டு இட்ஸ் எஃபெக்ட் அப்பான் இஸ் இன்ட்ரெஸ்ட். அதனால தான் த பொசிஷன் ஆஃப் எனி அக்ரிமெண்ட் விச் யூ ஹவ் என்டர்ட் இன்டு வித் அன் இடியட் எ பர்சன் ஹூ இஸ் பர்மனன்ட்லி ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். இது பர்மனண்டா இருக்கும், அது எதுவுமே பண்றதுக்கு இல்லை இதை, அவ்வளவுதான். அந்த மாதிரி சமயத்தில் யூ கே நாட் என்டர் இன்டு எனி கான்ட்ராக்ட். அவரும் அந்த இடியட்ஸும் ஈ கே நாட் என்டர் இன்டு எனி கான்ட்ராக்ட், எனி அக்ரிமெண்ட் என்டர் இன்டு பை ஹிம் இஸ் ஆல் டுகெதர் வாய்ட் அண்ட் இஸ் நாட் லயபிள் தேர் ஆன் கம்ப்ளீட் பண்ணிட்டான். இந்த லுனாட்டிக் அண்ட் ட்ரங்கன் பர்சன்ஸ்ன்றாங்கல்ல, இந்த லுனாட்டிக்கும் ட்ரங்கன் பர்சன்ஸும் இந்த இதுல இதுல எப்படி இன்வால்வ் ஆகும்னா அந்த லுனாசின்னு சொல்லுவாங்க, ஆல்சோ கால் இன்சானிட்டின்னு. இட் இஸ் சம்திங் which has some which is associated வித் சம் டிசீஸ் ஆஃப் த பிரெயின்ல இருக்க ஒரு டிசீஸ் சம்பந்தப்பட்டது தான் இந்த லுனாசி ஆர் இன்சேனிட்டின்னு சொல்றது. இன்சேனிட்டி ஆர் லுனாசின்னு சொல்றது, இன்சேனிட்டி ஆர் லுனாசி. இது என்ன அப்படின்னா இவங்க இந்த இந்த செட் ஆஃப் பீப்புள் அதர் தன் இடியட் அந்த லுனாசி ஆர் இன்சேனிட்டி ஆர் இந்த ட்ரங்கன் பர்சன்ஸ், இவங்க பார்த்தீங்கன்னா தேர் வில் பி சம் லூசிட் இன்டர்வல். லூசிட் இன்டர்வல், லூசிட் இன்டர்வல்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்க சேன் பர்சனா இருப்பாங்க. அப்படின்னா தே வில் பி இன் a position to understand the terms of the contract, they can form a rational judgment as to its effect upon his interest. அந்த ஒரு லூசிட் இன்டர்வல்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றான் ஆக்ட்ல. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மத்தியில அந்த ஒரு பேசேஜ் ஆஃப் டைம்குள்ள தே வில் பி நார்மல். அதான் அந்த லூசிட் இன்டர்வல் அப்படின்னு இந்த ஆக்ட்ல சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த லூசிட் இன்டர்வல் ஆக்ட்ல சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா அந்த ஒரு பீரியட்ல அந்த ஒரு டைம் கேப்ல தே வில் பி நார்மல், தே வில் தே வில் நாட் பி இன்சேன், தே வில் ஹேவ் சேனிட்டி. அந்த லூசிட் இன்டர்வல் இருக்குமா சார் இவங்களுக்கு, இந்த லுனாட்டிக்குக்கும் அந்த ட்ரங்கன் பர்சன்ஸுக்குமானா சொல்றான் இந்த இடியட் தான் இட் இஸ் பர்மனன்ட் இன் நேச்சர், அந்த பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரெயின். அவங்களுக்கு வந்து இந்த இடியட்ஸ்ன்றவங்க எப்பயாவது நார்மல் பொசிஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு வெதர் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட் டு ஃபார்ம் ரேஷனல் ஜட்மெண்ட்னு பார்த்தா அந்த இடியட்ஸில் அதை நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால இது பர்மனன்ட் தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா எனி அக்ரிமெண்ட் வித் இடியட் நீங்க பார்க்கும்போது இட் இஸ் அப்சல்யூட்லி வாய்ட், இஸ் நாட் லைபிள் தேர் ஆன் நம்ம கன்க்ளூட் பண்ணோம். ஆனால் அந்த லூசிட் இன்டர்வல்ல லூசிட் இன்டர்வல்னா யூஸ்வலா அன்சவுண்ட் மைண்டு பட் அக்கேஷனலா சவுண்ட் மைண்டு பாசிபிள், யூஸ்வலா சவுண்ட் மைண்டு அக்கேஷனலா அன்சவுண்ட் மைண்ட் அதுவும் பாசிபிள். அதுதான் லூசிட் இன்டர்வல். இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த கான்ட்ராக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். என்ன கான்ட்ராக்ட் என்ன? இப்போ நான் வந்து ஒரு பர்சனோட அக்ரிமெண்ட் போடுறேன், அந்த பர்சன் யாரானா யூஸ்வலி ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், யூஸ்வலி ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். அப்படின்னா நார்மலாவே அவன் அன்சவுண்ட் மைண்டா தான் இருப்பான். பட் பட் ஆக்ட்ல சொல்றான் அகேஷனலி
occasionally of sound mind. occasionally of sound mind அப்படின்னா யூஸ்வலா அன்சவுண்ட் தான். அப்படின்னா he cannot understand the terms of the contract, he cannot form a rational judgment as to its effect upon his interest, பட் அக்கேஷனலா அவன் சவுண்ட் மைண்டா இருப்பான். அந்த லூசிட் இன்டர்வெல்ல இல் பி ஆஃப் சவுண்ட் மைண்ட். பாசிபிளா சார்னா எஸ், சம் ஆஃப் த பேஷன்ஸ் இன் லுனாட்டிக் அசைலம் who is at intervals of sound mind. அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஒரு டைம் பீரியட், அந்த ஒரு கேப்ல அவங்க வந்து சவுண்ட் மைண்டா இருப்பாங்க. யாரு? தோஸ் ஹூ ஆர் இன் லுனாட்டிக் அசைலம். லுனாட்டிக் அசைலம்ன்றது இட் இஸ் அ பிளேஸ் வேர் நார்மலி மென்டலி இல் பீப்புள் லிவ். நிறைய மெடிக்கல் டெர்மினாலஜி இங்கே வந்து ஃபர்தராக டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க டிஃபரெண்ட் அப்பா வா, அதுக்கு உண்டான மெடிக்கல் டெர்மினாலஜி அதோட இம்பாக்ட் ஆன் த பிரெயினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். இப்போ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். பட் ஆனால் என்னன்னா, எ பேஷண்ட் ஹூ இஸ் இன் லுனாட்டிக் அசைலம், லுனாட்டிக் அசைலம்ன்றது நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அ பிளேஸ் வேர் மென்டலி இல் பீப்புள் லிவ். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹூ இஸ் அட் இன்டர்வல்ஸ் ஆஃப் சவுண்ட் மைண்ட். அப்போ அந்த ஒரு லூசிட் இன்டர்வெல்ல சவுண்ட் மைண்டா இருப்பான், மற்ற எல்லா சமயத்திலயும் அன்சவுண்டா இருப்பான். இப்போ என்ன சொல்றான்னு கேட்டா, எந்த ஒரு பர்சன் யூஸ்வலா அன்சவுண்டா இருக்கானோ, அக்கேஷனலி சவுண்டா இருக்கானோ, அவன் என்ன பண்ணலாமான்னு கேட்டா, ஈ மே மேக் அ கான்ட்ராக்ட் வின் ஈஸ் ஆஃப் சவுண்ட் மைண்டன்ட்டான். அப்போ அவன் எப்போ கான்ட்ராக்ட் போட முடியுமா? வென் ஈ கேன் மேக் அ கான்ட்ராக்ட், வென் ஈ கேன் மேக் அ கான்ட்ராக்ட் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றான். என்ன சொல்றான்னா, எப்போ வென் ஹீஸ் ஆஃப் சவுண்ட் மைண்ட், எப்போ அவன் சவுண்ட் மைண்ட் அந்த லூசிட் இன்டர்வல் எப்போ சவுண்ட் மைண்ட்ல இருக்கானோ அந்த சமயத்துல அவன் கான்ட்ராக்ட போட்டுடலாம், வென் ஹீஸ் ஆஃப் சவுண்ட் மைண்ட். சரி, இன்னொரு கேட்டகரி இருக்கு. இது என்னன்னு கேட்டா, யூஸ்வலா யூஸ்வலி யூஸ்வலி எப்படி இருப்பானான்னு கேட்டா சவுண்ட் மைண்டா தான் இருப்பானா. பட் நார்மலா சவுண்ட் மைண்டா தான் இருப்பான். அக்கேஷனலி அக்கேஷனலி எப்படிடா இருப்பான்னு கேட்டா அன்சவுண்ட் ஆயிடுவான். இந்த மாதிரி கூட நடக்குமா சார்? எஸ், மெடிக்கல் ஜார்கனில் இந்த மாதிரி டிட்டாரியேஷன், இந்த அந்த டிசீஸ், அந்த டிட்டாரியேஷன் இந்த பிரெயின், அந்த மென்டல் டிசீஸு, வாட் எவர் யூ கால், அதுபடி இட் இஸ் பாசிபிள். யூஸ்வலாக சவுண்ட் மைண்டாக இருப்பான், டக்குன்னு அக்கேஷனலி அன்சவுண்ட் மைண்ட். அப்போ என்ன சொல்கிறான்னா, இப்படிப்பட்ட பர்சன் எப்போ அன்சவுண்ட் மைண்டில் இருந்தானோ அந்த காலகட்டத்தில் ஈ கேன் நாட் மேக் அ கான்ட்ராக்ட். ஈ இங்கே சொல்லிடலாம், ஈ cannot make a contract எப்போ? when is of unsound mind. அப்ப ரெண்டுத்தோட சாராம்சத்தை பார்த்தீங்கன்னா, அந்த லூசிட் இன்டர்வல் எப்போ அவங்க சவுண்ட் மைண்ட்ல இருக்காங்களோ அப்போ போடலாம், எப்போ அன்சவுண்ட் மைண்ட் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்களோ அந்த ஸ்டேட்டஸ்ல தே கேனாட் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட் தான் இந்த ரெண்டு பாயிண்டோட சாராம்சம். அப்போ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் அ பர்சன் ஹூஸ் யூஸ்வலி ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் பட் அக்கேஷனலி ஆஃப் சவுண்ட் மைண்ட்னா, ஈ மே மேக் அ கான்ட்ராக்ட் வென் இஸ் ஆஃப் சவுண்ட் மைண்ட். What is the position of a person who's usually of sound mind but occasionally unsound mind? He cannot make a contract when he is of unsound mind. Unsound mindல இருக்கும்போது அவன் கான்ட்ராக்ட் போட முடியாது, சவுண்ட் மைண்ட்ல இருக்கும்போது கான்ட்ராக்ட் போடலாம். இந்த மாதிரி இப்போ மேலே சொன்னீங்க சார், அன்சவுண்ட் யூஸ்வலா அன்சவுண்ட் தான், அக்கேஷனலா சவுண்ட் இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் லுனாட்டிக் அசைலம் சொன்னீங்க. இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்? யூஸ்வலா சவுண்டு, அக்கேஷனல் அன்சவுண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க வந்து ட்ரங்கட் பர்சனை போய் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அவன் குடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் சுயநலவிலேயே இருக்க மாட்டான். அந்த சமயத்தில் போய் அவனை கான்ட்ராக்டை சைன் பண்ண கூட முடியுமா? முடியாது. பிகாஸ் யூ வில் நெவர் நோ வாட் இஸ் த லீகல் கான்சிக்வன்சஸ்லாம் அவனுக்கு தெரியாது. ஈ கேனாட் ஃபார்ம் அ ரேஷனல் ஜட்ஜ்மெண்ட், ஈ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். பட் நார்மலாக சவுண்ட் மைண்ட் தான். ஆனால் என்ன நடக்கிறது அட் த டைம் வென் ஹி ட்ரிங்க்ஸ், ஈஸ் இன் அ பொசிஷன் வேர் இஸ் இன்டாக்சிகேட்டட். அந்த புத்தி புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில அவன் உடம்பு இல்லை, அவன் இது இல்லை. அந்த மாதிரி சமயத்தில் யூ கேன் நாட் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். அப்போ நார்மலா அவன் சேன் பர்சன் தான், இஸ் நாட் அ இன்சேன் பர்சன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நார்மலா இஸ் சேன் பர்சன், இஸ் நாட் அன் இன்சேன் பர்சன். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான், அப்ப குடிச்சிருக்கான். அதனால he cannot understand the terms of the contract, he cannot form a rational judgment as to its effect on his interest, then he cannot enter into a contract till such drunkenness lostன்றான். அப்படின்னா அந்த போதையை விட்டு வெளிவர தருவாய் வரைக்கும் he cannot enter. அப்படின்னா அந்த தெளிஞ்சு வெளில வருவாங்கல்ல, ரியல் லைஃப் சினாரியோக்கு அவங்க எந்த சமயத்துக்கு வராங்களோ அந்த சமயம் வரைக்கும், லேதர் அந்த இன்டாக்சிகேஷன் இருக்கிற வரைக்கும் தே கேனாட் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். அவங்க புத்தி பேதலிச்சு இருக்காங்க ஆல்ரெடி, அந்த சமயத்துல யூ கேனாட் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட் வித்.
எப்போ சவுண்ட் மைண்டா இருக்காங்களோ அப்போ நீ பண்ணலாம். அவன் எப்போ அன்சவுண்டா இருக்கானோ, பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த ட்ரங்க்னஸ் கேட்டகரி. ட்ரங்கன் பர்சன், a person who is so drunk he cannot understand the terms of the contract or he forms a rational judgment. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறான் இந்த கேஸ்ல. யூஸ்வலா சவுண்ட் மைண்ட் தான், அக்கேஷனல் அன்சவுண்ட் மைண்டுக்கு சேம் பர்சன் தான், பட் ஹூ இஸ் டெலீரியஸ் ஃப்ரம் ஃபீவர்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவான் ஆக்ட்ல. சேம் பர்சன் தான் அவன். அப்படின்னா இஸ் நாட் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், சவுண்ட் மைண்ட் தான். இஸ் அ சேம் பர்சன் தான் ஹூ இஸ் டெலிரியஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. ஹூ இஸ் டெலிரியஸ், ஹூ இஸ் டெலிரியஸ் ஃப்ரம் ஃபீவர் அப்படின்னு வார்த்தை இருக்கும் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா, பேர் ஆக்ட்ல. ஹூ இஸ் டெலிரியஸ் ஃப்ரம் ஃபீவர். டெலிரியஸ்னா அந்த ஒரு மயக்கத்தன்மை. அப்படின்னா அவங்களுக்கு புரியாது, அப்படியே மயக்கத்திலே இருப்பாங்க. எவ்வளோ எக்ஸாம்பிள் பார்க்கணும்ல. ஒன்றும் கண்ணே திறக்கல சார், பயங்கர ஹை டெம்பரேச்சர், சம்திங் லைக் தட். உஸ் டெலிரியஸ்னா அதுதான் அர்த்தம், மயக்கம் தமிழ்ல. அப்ப அந்த மாதிரி பர்சன் வந்து ஈ கேன் நாட் கான்ட்ராக்ட் வைல் சச் டெலிரியம் ஆர் ட்ரங்க்னஸ் லாஸ்ட். ஈ கேன் நாட் கான்ட்ராக்ட். அது இருக்கிற வரைக்கும், அது இருக்கிற வரைக்கும் ஈ கேன் நாட் என்டர் கான்ட்ராக்ட் வைல் சச் ட்ரங்க்னஸ் லாஸ். அந்த ட்ரங்க்னஸ் இருக்கிற வரைக்கும், அது எப்போ அது முடியுதோ, எப்போ அந்த மயக்க நிலைமையை தாண்டி வெளில வரானோ அப்பதான் ஈ கேன் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். கிளியரா இருக்கா? சரி. இப்போ என்ன ஒரு கொஸ்டின் வருதுன்னு கேட்டா, நான் சொன்ன மாதிரி இந்த அன்சவுண்ட் ஆக்ட்ல சொல்றான், அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்ட் மே அரைஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் ரீசன்ஸ். இடியசி, லுனாசி ஆர் இன்சேனிட்டின்றோம், ட்ரங்க்னஸ்ன்னு சொல்றோம். அதே மாதிரி ஈவன் தே டாக் அபவுட் ஹிப்னாட்டிசம். ஹிப்னோட்டைஸ் பண்றதுன்னு சொல்றோம்ல. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? சம்திங் லைக் ஒரு பர்சனை ஆர்டிஃபிஷியலா அவனை தூங்குற நிலைமைக்கு இன்டியூஸ் பண்றது. ஹிப்னோட்டிசம்ன்றது ஆர்டிஃபிஷியலி இன்டியூசிங் the another person to sleep. அதனால தான் ஆர்டிஃபிஷியலி இன்டியூஸ்டு ஸ்லீப் பண்ணுவோம் ஹிப்னோட்டிசம் பத்தி பேசும்போது. அப்போ அன்சவுண்ட்னஸ் ஆஃப் அ மைண்ட் பாத்தீங்கன்னா இடியசி மூலமா வரலாம், லுனாசி மூலமா வரலாம், ட்ரக்னஸ் மூலமா வரலாம், ஹிப்னோட்டிசம் மூலமா வரலாம், மென்டல் டீகேன்னு கூட சொல்றான். மென்டல் டீகே அப்படின்னா ஓல்ட் ஏஜ், மறந்து போயிடுச்சு, ஞாபகம் இல்ல, 5 நிமிஷம் முன்னாடி அவங்க பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துருப்பாங்க, என்ன காரணம் வேணா இருக்கலாம். இதுல தான் நம்ம பார்த்தோம் இடியசின்றது தான் இட் இஸ் சம்திங் விச் இஸ் பர்மனன்ட். the mental powers of an idiot are completely absent because of the lack of development of the brain. இந்த lunacy or insanityன்றது it is something which is associated with some sort of disease of the brain. இந்த lunatic என்ன பண்ணுவான்னா he loses the use of his reason due to some mental strain. ஏதோ ஒரு mental strain ஆயிருக்கு, அதனால வந்து he loses the reasoning capability. ஆனா இந்த லுனாட்டிக் பாத்தீங்கன்னா, இந்த இன்சேன் பர்சன் பாத்தீங்கன்னா ஈ மே ஹவ் லூசிட் இன்டர்வல் ஆஃப் சானிட்டி. அப்படின்னா அவனுக்கு ஈ வில் கெட் அ லூசிட் இன்டர்வல் ஆஃப் சானிட்டி. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் நார்மலா இருப்பான், பிஹேவ் பண்ணுவான், ஒண்ணுமே இருக்காது, அவனுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. டக்குன்னு என்ன ஆயிடும்னா பழைய அந்த மயக்க நிலைமைக்கு போயிடுவான். சம்திங் லைக் வேர் அந்த மென்டல் எயில்மெண்ட்னால, அந்த பிரெயினோட அந்த டிசீஸ்னால அவன் கான்ட்ராக்ட் டேர்ம்ஸ் புரியாத மாதிரியும் ஆர் அந்த அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு போயிடுவான். ஆனா இந்த லுனாட்டிக் ஆர் இன்சேன் பர்சன் வந்து தேவ் ஹேவ் லூசிட் இன்டர்வல் ஆஃப் சானிட்டி. இந்த லூசிட் இன்டர்வல் ஆஃப் சானிட்டி என்னைக்குமே இடியட்ஸ்க்கு இருக்காது. ஏன்னா மென்டல், ஏன்னா அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டே இல்ல பர்மனன்ட் இன் நேச்சர். ஆனா இந்த லூசிட் இன்டர்வல் ஆஃப் சானிட்டி வந்து இந்த இன்சேன் பர்சனுக்கும் இந்த லுனாட்டிக்கும் என்னைக்குமே இருக்கும். அதனாலதான் இந்த ஒரு வார்த்தையே வந்தது. என்ன வாயு வந்தது? எந்த சமயத்துல அவங்க சவுண்டா இருக்காங்களோ அந்த சமயத்துல தே கேன் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். அதனாலதான் அந்த ரெண்டு கேட்டகரி, யூஸ்வலா அன்சவுண்டு, அக்கேஷனலி சவுண்டு. பட் தாராளமா எப்போ சவுண்டா இருக்கணும் அந்த சமயத்துல கேன் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். யூஸ்வலி சவுண்டு பட் அக்கேஷனலி அன்சவுண்டு. அப்ப எந்த சமயத்துல அன்சவுண்டா இருக்கணும் அந்த சமயத்துல கேன் நாட் என்டர் இன்டு கான்ட்ராக்ட். எப்போ சவுண்டா இருக்கணும் அப்போ ஈ கேன் என்டர் இன்டு கான்ட்ராக்ட். சரி, இப்போ யாரு சார் ப்ரூவ் பண்ணணும்? நான் வந்து சவுண்டு மைண்ட்ல இருக்கும்போது தான் என்கிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணப்பட்டது, ஆர் சவுண்ட் மைண்ட்ல நான் இல்லை என்கிட்ட அந்த சமயத்துல வந்து சைன் வாங்கிட்டாங்க. ஹூ ஹாஸ் டு ப்ரூவ்? ஈவன் தோ வி ரெட் இந்த லூசிட் இன்டர்வல் ஆஃப் சானிட்டியை பத்தி பார்த்தாலும் யாரு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் சம்திங் கால்டு போர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு பேர். லீகல் ஜார்கன்ல இட் இஸ் கால்டு போர்டன் ஆஃப் ப்ரூஃப். யார் ப்ரூவ் பண்ணணும்? இப்போ அந்த ஒருத்தன் குடிச்சிட்டு போயிட்டு இருக்கான், அவன் தாராளமா சொல்லலாமே, சார் நான் என்னோட புத்தி மயக்க நிலைமை போகவே இல்லை, அந்த சமயத்துல வந்து சைன் வாங்கிட்டாங்க, எனக்கு என்னன்னே புரியல, நான் சைன் பண்ணிட்டேன், அவங்க ஆர்கியூ பண்ணலாம். அவர் கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்லலாம், இல்ல இல்ல சார் அவன் தெளிவா இருக்கும் போது தான் நான் சைன் வாங்கினேன்,
அப்படின்னு அவன் சொல்லலாம். அப்ப யூ ஹாஸ் டு ப்ரூவ். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். த ரூல்ஸ் ரிகார்டிங் த burden ஆஃப் ப்ரூஃப் அப்படின்னு ஆரம்பிக்குது. அது என்ன சொல்றான்னா, எப்போ ஒரு பர்சன் யூஸ்வலா சவுண்ட் மைண்டா இருக்கணும், யூஸ்வலி ஆஃப் சவுண்ட் மைண்ட், எப்போ ஒரு பர்சன் யூஸ்வலா சவுண்ட் மைண்டா இருக்கானோ அந்த மாதிரி சமயத்துல அவன் நார்மலா சவுண்ட் மைண்ட் தான், அக்கேஷனலி தான் அன்சவுண்ட், அக்கேஷனலி தான் அன்சவுண்ட் மைண்ட். இப்ப யாரு ப்ரூவ் பண்ணணும்? த burden ஆஃப் ப்ரூவிங் தட் he was of unsound mind at the time of contract lies on the person who challenges the validity of the contract. எந்த ஒரு பர்சன் யூஸ்வலா சவுண்டு, அக்கேஷனலி அன்சவுண்ட், அந்த மாதிரி சமயத்துல இப்போ ஒரு பர்சன் இருக்கான், எக்ஸ் இருக்கான்னு நினைச்சுக்கோங்க. யூஸ்வலா அவன் சவுண்ட் மைண்ட் தான், அக்கேஷனலி அன்சவுண்டு. இப்போ யாரா அந்த மாதிரி சமயத்துல ப்ரூவ் பண்ணோம்னா, இப்போ ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிட்டாங்க எக்ஸும் ஒய்யும். இதுல எக்ஸ்ன்றவன் தான் யூஸ்வலி ஆஃப் சவுண்ட் மைண்ட், அக்கேஷனலி அன்சவுண்ட் மைண்ட். இப்போ ஒரு கான்ட்ராக்ட் என்டர் ஆச்சு பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ இந்த கான்ட்ராக்டை ஒருவேளை சேலஞ்ச் பண்ணணும், இது செல்லுபடி ஆகாது, இல்ல இல்ல நான் அன்சவுண்ட் மைண்ட்ல இருக்கும்போது தான் சைன் வாங்கிட்டான் அப்படின்னு ப்ரூவ் பண்றதா இருந்தா, இந்த கேஸ்ல எக்ஸ் தான் எஸ் டு ப்ரூவ். அதான் சொல்றான், the burden of proving that he was of unsound mind at the time of contract lies on the person who challenges the validity of the contract. அப்ப the burden of proving என்ன சொல்லிட்டான்னா, எக்ஸ் கிட்ட கொடுத்துட்டான். ஒய் போய் ப்ரூவ் பண்ண வேண்டாமா? இல்ல இல்ல நான் சைன் வாங்கும் போது அவன் சவுண்ட் மைண்டா தான் இருந்தான்றத போய் ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமையில ஒய் கிடையாதான், எக்ஸ் தானா. ஏன்டா எக்ஸ்ன்னு சொல்லிட்டான்னா, எக்ஸ் நார்மலா சவுண்ட் மைண்ட் தானே, அக்கேஷனலி தானே அன்சவுண்ட் மைண்டு. அப்போ ஒய் என்னோட சைன் பண்ணும் போது நான் அன்சவுண்ட் மைண்ட்ல தான் இருந்தேன்றது நீயே ப்ரூவ் பண்ணிடு அப்படின்னு அந்த burden ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எக்ஸ் மேல கொடுத்துட்டான். கிளியரா இருக்கா? ஸோ whenever a person is usually of sound mind, occasionally of unsound mind, the burden of proving that he was of unsound mind at the time of contract lies on the person who challenges the validity of the contract. இந்த கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகாது அப்படின்னு கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணணும் இருந்தா எக்ஸ் தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும், நான் அன்சவுண்ட் மைண்ட்ல இருக்கிற தருவாயில தான் என்கிட்ட ஒய் சைன் வாங்கிட்டான். ரெண்டாவது கேட்டகரி போங்க. when the person is usually of unsound mind, மேல சொன்னது யூஸ்வலி ஆஃப் சவுண்ட் மைண்ட், இங்க யூஸ்வலி ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட். அப்படின்னா நார்மலாவே அவன் அன்சவுண்ட்ல தான் இருப்பான், எப்பயாவது தான் சவுண்ட் மைண்ட்ல இருப்பான். யூஸ்வலி பாத்தீங்கன்னா அன்சவுண்ட் தான், எப்பயாவது தான் இந்த சவுண்ட் மைண்டே வரும். யூஸ்வலா அன்சவுண்ட் தான், எப்பயாவது தான் சவுண்ட் மைண்ட். பேஷண்ட் லுனாட்டிக் அசைலம் இந்த கேஸ்லாம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸ்ன்றதான் அந்த பேஷண்ட். இப்போ எக்ஸ் இஸ் ஒன் ஹூ சஃபரிங் ஃப்ரம் மென்டல் எயில்மெண்ட். இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்ற எல்லா எக்ஸாம்பிள்லையும் எக்ஸ்ன்னு தான் பாவம் அந்த மென்டல் எயில்மெண்ட்ல சஃபர் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டா, மேல எக்ஸாம்பிளே மாத்தி பார்ப்போம். ஒரு அக்ரிமெண்ட் என்டர் பண்ணிட்டாங்க பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ்ன்றவன் இந்த கேட்டகரியில் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்னா, யூஸ்வலாவே அன்சவுண்டா தான் இருப்பான், இந்த லூசிட் இன்டர்வல்ல தான் சவுண்டா இருப்பான். இப்போ போய் யாரு ப்ரூவ் பண்ணணும், இந்த கான்ட்ராக்ட் வந்து அவன் சவுண்ட் மைண்ட்ல தான் இருக்கும்போது சைன் பண்ணப்பட்டது அப்படின்றது இவனை ப்ரூவ் பண்ணுன்றான் அதர் பார்ட்டியை. ஏன்னா பாவம் எக்ஸ் ஆல்ரெடி மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அன்சவுண்ட்ல தான் இருக்கான், எப்பயாவது தான் சவுண்ட் மைண்ட்ல இருக்கான். பின்ன அந்த கான்ட்ராக்ட் வேலிடுன்னு நீ ப்ரூவ் பண்றதா இருந்தா, மிஸ்டர் ஒய் ப்ளீஸ் ப்ரூவ் தட் யூ காட் அ சிக்னேச்சர் ஃப்ரம் எக்ஸ் அட் த டைம் வென் யூ வாஸ் ஆஃப் சவுண்ட் மைண்ட் ப்ரூவ் பண்ணுன்னு ஒய் கிட்ட கொடுத்துருவோம். அந்த burden ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி மாறுறது பாருங்க, அந்த burden ஆஃப் ப்ரூஃப் பாருங்க மாறுறது பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா அவன் யூஸ்வலா சவுண்டா இருக்கான், அதனால யார் அதை வேலிட் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அப்போ இந்த கேஸ்ல ஒருவேளை எக்ஸ் அதை கேன்சல் பண்ண நினைச்சானா எக்ஸ் தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும், நான் அன்சவுண்ட் மைண்ட்ல இருக்கிற தருவாயில தான் சைன் வாங்கிட்டேன். இப்போ ஒருவேளை நார்மலா அந்த பர்சன் அன்சவுண்ட் மைண்ட் தான், எப்பயாவது தான் சவுண்ட் மைண்டுக்கு போவான், அந்த சமயத்துல ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணப்பட்டதுன்னா அது அதர் பார்ட்டி ஹஸ் டு ப்ரூவ். அதெல்லாம் சொல்லுவான், the burden of proving that he was of sound mind at the time of contract lies on the person who affirms it. அப்படின்னா யார் இந்த கான்ட்ராக்ட் ஒத்துக்கிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் தான் இங்கே சஃபரிங் ஃப்ரம் மென்டல் எயில்மெண்டா, இப்போ ஒய் தான் இதை ஒத்துக்கிறானா, இந்த கான்ட்ராக்ட் வேலிட் தான், அவன் தானே போராடுறான் கேஸ் இந்த எக்ஸாம்பிள்ல. அப்போ அவன் தான் ப்ரூவ் பண்ணணும், இல்ல இல்ல கரெக்ட் தான், எக்ஸ் நார்மலா வந்து யூஸ்வலி ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் தான், எப்பயாதான் சவுண்ட் மைண்ட் இருப்பான், பட் நான் எக்ஸோட கான்ட்ராக்ட் போடும்போது அவன் சவுண்ட் மைண்ட்ல தான் இருந்தான்ற ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு ப்ரூவ் பண்ணமான்னு கேட்டா ஒய். The burden of proving that he was of sound mind at the time of contract lies on the person who affirms it. ஒத்துக்கிறான், யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க தான் போய் ப்ரூவ் பண்ணி ஆகணும். இந்த கேஸ்ல எந்த பர்சன் அதை சேலஞ்ச் பண்றான், அந்த வேலிடிட்டி ஆஃப் த கான்ட்ராக்ட், இந்த கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றானோ கேஸ் ஒன்ல,
அவன் தான் சொல்லணும். இந்த கேஸ் வேலிட் செல்லுபடி ஆகான்னு யார் சொல்லுவா? இப்போ நார்மலாக நான் சவுண்ட் மைண்டு, அக்கேஷ்னலி நான் அன்சவுண்ட் மைண்டு. இப்போ நான் ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன் ஒய்யோட, இப்போ அந்த கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்ணணும்னு நினச்சா நான் தான் போய் ப்ரூவ் பண்ணி ஆகணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்? நான் யூஸ்வலாக சவுண்ட் மைண்டில் தான் இருந்தேன், அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி என் மேலே அதிகம். நான் தான் சொல்லணும், இல்லை இல்லை அவன் சைன் வாங்கின தருவாயில் நான் அன்சவுண்ட் மைண்ட்னு எஸ் டு ப்ரூவ். When a person is usually of sound mind, the burden of proving that he was of unsound mind at the time of contract lies on the person who challenges the validity of the contract. Usual of sound mind, occasionally unsound mind. அதுதான் இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள். ட்ரங்கன் பர்சன் அதெல்லாம் இந்த கேட்டகரி கீழே வந்துடும். ட்ரங்கன் பர்சன்லாம் இந்த கேட்டகரி. நார்மலாக அவங்க சவுண்ட் மைண்ட் தான். அந்த குடிச்ச அந்த ஒரு 1 hour 2 hours வந்து அவங்களால அந்த இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆலுசினேஷன் எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய அந்த இன்டாக்சிகேஷன் ஸ்டேஜில் இருப்பாங்க. அப்போ ஒருவேளை அந்த தருவாயில இவன் தான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். யாரு? த பர்சன் ஹூ சேலஞ்சஸ் த வேலிடிட்டி ஆஃப் த கான்ட்ராக்ட். நார்மலா பர்சன் அன்சவுண்ட் தான், எப்பயாவது தான் சவுண்ட் இருப்பான். அப்படிப்பட்டவனோட ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணப்பட்டாச்சு அப்படின்னா, இப்போ எக்ஸ்ன்றவன் நார்மல் அன்சவுண்டு, அகேஷனலி தான் சவுண்டா இருப்பான். அப்படிப்பட்டவனோட ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிட்டான் ஒய். இப்போ ஒய் தான் கோயிட்ல ப்ரூவ் பண்ணணும். நான் எக்ஸோட சைன் பண்ண தருவாயில அந்த லூசிட் இன்டர்வல்ல எக்ஸ் சவுண்ட் மைண்ட்ல தான் இருந்தா, he was in a position to understand the terms of the contract. He could form a rational judgment as to its effect upon his interest என்ற இதை ஒய் ப்ரூவ் பண்ணி ஆகணும். அதனால தான் when a person is usually of unsound mind, the burden of proving that he was of sound mind at the time of contract lies on the person who affirms it. கிளியரா இருக்கா? சூப்பர். இப்போ சம்மரைஸ் பண்றதா இருந்தா எப்படி சம்மரைஸ் பண்ணலாம்? வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் அக்ரிமெண்ட் வித் பர்சன்ஸ் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட்? இது எப்படி சம்மரைஸ் பண்ணலாம்? நம்பர் 1, லுனாட்டிக். லுனாட்டிக்ன்றவன் மென்டல் ஸ்ட்ரெயின் காரணமா ஏதோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், லூசிட் இன்டர்வல்ல சவுண்ட் மைண்டா இருப்பான். மற்ற சமயத்தில் வந்து அன்சவுண்டா இருப்பான். அந்த லூசிட் இன்டர்வல்ல இயாஸ் தட் சைனிட்டி, அதுக்கப்புறம் தான் இன்சானிட்டி வரும். அதனால தான் மேல இருக்க எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, நார்மலா என்ன பார்த்தோம்? when a person who is usually of unsound mind but occasionally of sound mind என்ன பண்ணலாமா? he may make a contract when he is of sound mind. சம்மரைஸ் பண்ணிட்டே வரும். what is the position of a person who is usually of sound mind but occasionally of unsound mind? he may not make a contract when he is of unsound mind. unsound mind இருக்கும்போது he cannot enter into a contract. idiot. he cannot enter into any contract because it is permanent in nature. ஓகேவா? பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரெயின் ஆஸ் டிஸ்கஸ்ட். கிளியரா இருக்கா? முடிஞ்சிருச்சு. அப்போ கெப்பாசிட்டி ஆஃப் பார்ட்டியில மைனர் பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேவா? அதே மாதிரி யார் அன்சவுண்ட் மைண்ட் அதை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணோம். ஃபைனலா முடியும் போது என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த அன்சவுண்ட் மைண்டோட நீ அக்ரிமெண்ட் போடும்போது, அன்சவுண்ட் மைண்ட் பர்சன்ஸோட நீ அக்ரிமெண்ட் போடும்போது இட் இஸ் சேமா, ஐடென்டிக்கலா. எதோடனா, நீ ஒரு மைனரோட அக்ரிமெண்ட் போட்டா என்னவோ அதே மாதிரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல சொல்றான், the position of contracts with the person of unsound mind is identical with that of contract with the minor. அப்படின்னா என்ன சொல்லலாம்? இந்த எப்படி நம்ம மைனருக்கு பார்த்தோமோ, மைனர் கேன் பி a beneficiaryன்னு, இந்த அன்சவுண்ட் பர்சன்ஸும் they can enforce a contract for his benefit. they can enforce a contract for his benefit. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்தியன் கான்ட்ராக்ட்ல பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தை சொல்லுவான், an agreement entered into by a person of unsound mind is treated on the same footing as that of minors. மைனர் எப்படி ட்ரீட் பண்றியோ அந்த மாதிரி தான் நீ அன்சவுண்ட் மைண்டோ பர்சனோட போட்ட அக்ரிமெண்ட்டும் ட்ரீட் பண்ணப்படும். therefore an agreement by a person of unsound mind is absolutely void and inoperative as against him, but he can derive benefits under it. எப்படி மைனர் கேன் பி பெனிஃபிஷியரி மாதிரி he can derive some benefit under it. சார் அதே மாதிரி வந்து நான் அன்சவுண்ட் மைண்ட் பர்சனுக்கோ ஒரு அன்சவுண்ட் மைண்டை நம்பி இருக்கக்கூடிய டிபெண்ட்டுக்கோ ஒரு நெசசரிஸ் அப்ளை பண்ணனா, அப்போ அன்சவுண்ட் மைண்ட் பர்சனோட ப்ராப்பர்ட்டிலேருந்து எடுத்துக்கலாமா? ஏன்னா மைனருக்கு படிச்சோமே சார் அப்படின்னா, எஸ் யூ ஆர் ரைட். The property of a person of unsound mind is, however, always liable for necessaries applied to him or to anyone whom he is legally bound to support. எங்க பார்த்தோம்? செக்ஷன் 68 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் படி. அப்போ நான் அன்சவுண்ட் மைண்ட் பர்சனுக்கோ ஆர் அன்சவுண்ட் மைண்ட் பர்சனோட டிபெண்ட்டுக்கோ ஒரு நெசசரின்னு ஏதோ ஒன்று சப்ளை பண்ணனா, அந்த அன்சவுண்ட் மைண்ட் பர்சன் இஸ் நாட் பர்சனல் லைபிள், இட் இஸ் ஒன்லி இஸ் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் லைபிள், ஆஸ் வி டிஸ்கஸ்ட் இன் த கேஸ் ஆஃப் மைனர்.
ஏன் சார் அதான் பார்த்தோமே, எனி அக்ரிமெண்ட் என்டர் இன்டு பை எ பர்சன் ஆஃப் அன்சோன் மைண்ட் இஸ் ட்ரீட்டட் ஆன் த சேம் ஃபூட்டிங் ஆஸ் தட் ஆஃப் அ மைனர் அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றான். மூணாவது என்ன, லாஸ்ட் போர்ஷன், டாபிக் முடிய போகுது. மூணாவது யாருன்னா, யாரு டிஸ்குவாலிஃபைடு பர்சன்ஸ், டிஸ்குவாலிஃபைடு பை லா, யாரு டிஸ்குவாலிஃபைடு பை லா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது ஃபைனல் டைப், தேர்ட் டைப் ஆஃப் இன்காம்பிட்டன்ட் பர்சன். செக்ஷன் 11ல வந்து மொத்தம் 3 பேரை பத்தி பேசுறது. கரெக்டா, செக்ஷன் 11ல 3 பேரை பத்தி பேசுது. எவ்ரி பர்சன் ஹூ இஸ் காம்பிட்டன்ட் டு கான்ட்ராக்ட், ஹூஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் மெஜாரிட்டி, ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதே மாதிரி ஹூ இஸ் ஆஃப் சவுண்ட் மைண்ட் இப்பதான் கம்ப்ளீட் பண்ணோம். மூணாவது என்ன சொல்றான், ஹூ இஸ் நாட் டிஸ்குவாலிஃபைடு ஃப்ரம் கான்ட்ராக்டிங் பை எனி லான்றான். யார் சார் அப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா, பிசைட்ஸ் மைனர் அண்ட் பர்சன்ஸ் ஆஃப் அன்சோன் மைண்ட், there are others who are disqualified from contracting under the provisions of some other laws. யார் யார் இது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஏலியன் எனிமி. இந்த செவ்வாய் கிரகத்துல இருந்து உருவானான்னு கேட்கக்கூடாது. ஏலியன் நார்மலா ஏலியன்றவன் இஸ் அ சிட்டிசன் ஆஃப் அ ஃபாரின் கண்ட்ரி. ரொம்ப சிம்பிள். அப்போ சிட்டிசன் ஆஃப் அ ஃபாரின் கண்ட்ரி ஹூ இஸ் லிவிங் இன் இந்தியா, வெதர் அவனால வந்து இந்தியாவில் இருக்க ஒரு சிட்டிசனோட கான்ட்ராக்ட் என்டர் பண்ண முடியுமா? வெதர் கேன் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட் வித் சிட்டிசன் ஆஃப் இந்தியா? என் ஏலியன்றவன் சிட்டிசன் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி. அப்போ கேன் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட் வித் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னா, ஆன்சர் இஸ் எஸ். எப்போடான்னு கேட்டா, டியூரிங் பீஸ் டைம் ஒன்லி. டியூரிங் பீஸ் டைம். பீஸ் டைம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லெட் அஸ் அஸ்யூம் பாகிஸ்தான் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். பாகிஸ்தான், இந்தியா. பாகிஸ்தான்ல இருக்கவன் இந்தியாவோட அக்ரிமெண்ட் போட முடியுமா அப்படின்னு கேட்டா, ஆஸ் லாங் அஸ் இந்தியன் கண்ட்ரியும் பாகிஸ்தான் கண்ட்ரியும் எந்த ஒரு வார்ல இல்லாத சமயத்துல, when they are at peace time, அந்த சமயத்துல they can very well do. அந்த மாதிரி சமயத்துல அந்த சிட்டிசன் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி is called as alien friend, otherwise is called as alien enemy. இப்போ ஒருவேளை வார் ரெண்டு இதுக்கும் நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்க, தென் இந்த சிட்டிசன் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரியை ஏலியன் எனிமின்னு சொல்லிடுவான். ஏலியன் எனிமின்றான். அப்ப என்ன மெசேஜ் இஸ் வெரி சிம்பிள். அப்போ an ஏலியன், யார் ஏலியன்? சிட்டிசன் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி. வெதர் தே கேன் என்டர் இன்டு கான்ட்ராக்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியானா எஸ், பட் டியூரிங் பீஸ் டைம் ஒன்லி. அதுவும் இட் இஸ் சப்ஜெக்ட் டு சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பை த கவர்மெண்ட். கவர்மெண்ட் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கு உட்பட்டு போடலாம். சார் ஒருவேளை வார் வந்துடுச்சு சார் ரெண்டு கண்ட்ரிக்கும், அப்ப என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா யூ வில் பிகம் அன் ஏலியன் எனிமி. அந்த ஃபாரின் சிட்டிசன் சொன்னோம்ல, அந்த ஏலியன் ஃப்ரெண்டா இருந்தவன், பீஸ் டைம்ல ஏலியன் ஃப்ரெண்டா இருந்தவன் இப்போ ஏலியன் எனிமியா மாறிடுவான். ஈ கே நாட் என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இதை பத்தி படிக்கும்போது, ஏலியன் ஃப்ரெண்ட் கேன் கான்ட்ராக்ட், ஏலியன் ஃப்ரெண்ட் கேன் கான்ட்ராக்ட், பட் an alien enemy, an alien enemy cannot enter into contracts. அதுதான் சொல்றது. எப்போ ஏலியன் ஃப்ரெண்ட் ஆவான்? ஆஸ் லாங் அஸ் அந்த ரெண்டு கண்ட்ரியும் பீஸ்ல இருக்கும்போது. எப்போ ஏலியன் எனிமி ஆவான்? த மொமெண்ட் வார் கம்ஸ் இன்டு இது பிக்சர், ஆன் த டிக்ளரேஷன் ஆஃப் வார். சார் கான்ட்ராக்ட் என்டர் பண்ண அப்போ வார்லாம் இல்லை, கான்ட்ராக்ட் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் வார் வந்துடுச்சு, அப்ப என்ன சார் ஆகும் அப்படின்னா, அதை பத்தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் சூப்பர் சினாரியோல நான் சைன் பண்ணும்போது ரெண்டு பேரும் பீஸ்லலாம் இருந்தாங்க, நான் சைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு வார் வந்துருச்சு, அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, எனி கான்ட்ராக்ட் என்டர் இன்டு பிஃபோர் த டிக்ளரேஷன் ஆஃப் தி வார், ஓகேவா, நான் வார ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் வார் வந்துருச்சு, அப்ப என்ன ஆகும்னு கேட்டா அந்த கான்ட்ராக்ட் சஸ்பெண்ட் ஆயிடும். அப்படின்னா நீங்க அந்த கான்ட்ராக்டை பர்ஃபார்ம் பண்ண முடியாது டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் வார். அந்த வார் நடந்துட்டு இருக்க தருவாயில யூ கேன் நாட் பர்ஃபார்ம் இட். இப்போ வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்ஃபார்ம் பண்ணலாமா சார்னா எஸ், தே கேன் பி ரிவைவ்ட் ஆஃப்டர் த வார் இஸ் ஓவர். வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இட் கேன் பி ரிவைவ்ட் ப்ரொவைடட் அதை வந்து டைம் பார்டு ஆயிருக்கக்கூடாது. ஏன்னா ஒன்னொன்றுத்துக்கு நம்ம படிச்சிருக்கேன் லா ஆஃப் லிமிடேஷன் ஆக்ட் 1963, ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு டைம் இருக்குன்னு. அந்த டைம் பார்டு ஆயிருக்கக்கூடாது. அதுதான் இங்க மெசேஜ். கிளியரா இருக்கா? சூப்பர். அப்போ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் அ கான்ட்ராக்ட் டியூரிங், வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் டியூரிங் த வார்? வார் நடந்துருக்கும் போது நான் கான்ட்ராக்ட் போட முடியுமானா, I can neither enter into any contract, an alien enemy rather, an alien enemy can neither into any contract nor can be sued in Indian court.
நான் வார் நடந்திருக்கும் போது எதுவுமே பாசிபிள். ஏலியன் enemy can neither enter into any contract nor be sued. சார் ஒருவேளை கான்ட்ராக்ட் வாருக்கு முன்னாடியே என்டர் பண்ணப்பட்டுடுச்சு அப்படின்னா வார் நடக்கிற தருவாயில் வரைக்கும் அது சஸ்பெண்ட் ஆயிடும். வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இட் வில் பி ரிவைவ்டு ப்ரொவைடட் அந்த டைம் பார் ஆயிருக்க கூடாது as per the law of limitation act. வார் நடந்துட்டு இருக்க தருவாயில புதுசா போட முடியுமா? போட முடியாது. கிளியரா முடிஞ்சிடுச்சு. ரெண்டாவது யாரா அனதர் செட் ஆஃப் பர்சன் வாஸ் டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னா ஃபாரின் சாவரன் அம்பாசிடர்ஸ் சொல்லுவான். வெளிநாட்டு தூதர்கள். ஃபாரின் சாவரன் இறையாண்மைன்னு தமிழ்ல சொல்லுவோம். தூதர்கள் அம்பாசிடர்ஸ், ஃபாரின் சாவரன் அண்ட் அம்பாசிடர்ஸ். இவங்களோட கான்ட்ராக்ட் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களால நம்மள சூ பண்ண முடியும். தே கேன் வெரி வெல் சூ அதர்ஸ் டு என்ஃபோர்ஸ் த கான்ட்ராக்ட் என்டர்ட் அப்பான் வித் தம். அவங்க மேல கான்ட்ராக்ட் அவங்களோட கான்ட்ராக்ட் போட்டதுனால தே ஆர் ஹேவிங் ஆல் த பவர் டு சூ அதர்ஸ். ஆனா நான் போய் அவங்கள சூ பண்ணணும்னு நினைச்சுக்கோங்க, ஐ கேன் நாட் சூ தம் வித்தவுட் obtaining தி ப்ரியர் சாங்ஷன் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ரியர் சாங்ஷன் இல்லாம அவங்கள நான் சூவே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ப்ரிவிலேஜ்டு பொசிஷன்ல இருக்காங்க. யாரு? இந்த ஃபாரின் சாவரன் அம்பாசிடர்ஸ். அதை பத்தி பேசுறான். அதுக்கப்புறம் மூணாவது கன்விக்ட். உங்க எல்லாருக்கும் தெரியும் யாரா கன்விக்ட் அப்படின்னு. கன்விக்ட்ன்றவன் யாரு? இஸ் த ஒன் ஹூ இஸ் ஃபவுண்ட் கில்ட்டி அண்ட் இம்ப்ரிசன்ட். இம்ப்ரிசன் பண்ணப்பட்டிருக்கான் பாருங்க. அவன் குற்றவாளின்னு தீர்ப்பளிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கான் பாருங்க, இம்ப்ரிசன்ட். அப்போ டியூரிங் த பீரியட் ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட், அந்த இம்ப்ரிசன்மெண்ட்ல இருக்கும்போது எ கன்விக்ட் இஸ் இன்காம்பிட்டன்ட் டு என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். அதே மாதிரி இஸ் இன்காம்பிட்டன்ட் டு சூ ஆன் அ கான்ட்ராக்ட் மேட் பிஃபோர் கன்விக்ஷன். கன்விக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்டர் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட்ல இஸ் இன்காம்பிட்டன்ட் டு சூ ஆன் கான்ட்ராக்ட் மேட் பிஃபோர் கன்விக்ஷன். கன்விக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போடப்பட்ட கான்ட்ராக்ட்லயும் யூ கேன் நாட் சூ. அந்த மாதிரி அதான் ஆரம்பிக்கும் போது சொல்லுவான் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல என்னன்னா எ கன்விக்ட் இஸ் இன்காம்பிட்டன்ட். எதுக்கு? டு என்டர் இன்டு அ கான்ட்ராக்ட். அதே சமயத்துல டு சூ ஆன் கான்ட்ராக்ட்ஸ் மேட் பிஃபோர் கன்விக்ஷன். சார் அந்த கன்விக்ஷன் பீரியட்லாம் முடிஞ்சிடுச்சு சார், அந்த இம்ப்ரிசன்மெண்ட் பீரியட்லாம், அப்புறம் என்ன சார் பண்ணலாம்? ஆன் தி எக்ஸ்பைரி ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் அட் லிபர்ட்டி டு இன்ஸ்டிடியூட் டு சூட். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நார்மலா யூ கேன் என்ஃபோர்ஸ் இட். யாரு? இந்த கன்விக்ட். அப்போ ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா டியூரிங் த பீரியட் ஆஃப் சென்டென்ஸ் ஈ கேன் நாட் என்டர் இன்டு எனி கான்ட்ராக்ட். After the expiration of the period of sentence, he can enter into a contract, he can sue on a contract. புரிஞ்சிடுச்சா? அதே மாதிரி is incompetent to sue on a contract made before conviction. எப்போ? during the period of imprisonment. ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? நாலாவது பாயிண்ட். கன்விக்ட் மறந்து போயிடாதீங்க, இந்த பாயிண்ட்லாம் ரொம்ப குரூஷியலான பாயிண்ட். அப்போ சென்டென்ஸ் பீரியட்ல இருக்கும்போது ஈ கேன் நாட் என்டர் இன்டு கான்ட்ராக்ட். சென்டென்ஸ் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈ கேன் என்டர் இன்டு கான்ட்ராக்ட். அதே மாதிரி இம்ப்ரிசன்மெண்ட்ல இருக்கும்போது ஆல்ரெடி கன்விக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போடப்பட்ட கான்ட்ராக்ட்லயும் இஸ் இன்காம்பிட்டன்ட் டு சூ ஆன் கான்ட்ராக்ட் மேட் பிஃபோர் கன்விக்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நாலாவது கேஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் ஆர் ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷன் அண்டர் த ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட். இதை பத்திலாம் பேசுறான். கம்பெனிஸ் ஏன் சார் இந்த கம்பெனிஸ்லாம் உள்ள இன்வால்வ் ஆகுது சொல்றேன். கம்பெனிஸ் அதே மாதிரி ஆர் ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷன். சிஏ எல்லாம் பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தனி ஆக்ட் இருக்குல்ல, அது மூலமா தானே ஃபார்ம் பண்ணோம் ஐசிஐ. அதே மாதிரி தான் இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா, ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷன்ஸ் பேர். தே ஹவ் பீன் பாஸ்ட் அண்டர் த ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் அ பார்லிமெண்ட். அதை பத்தி சொல்றான். நார்மலா அவங்க எல்லாருக்குமே தெரியும், கம்பெனின்றது இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன், நேச்சுரல் பர்சன் கிடையாது. அந்த கம்பெனி இட் கேன் நாட் என்டர் இன்டு கான்ட்ராக்ட் outside the powers conferred upon it by its memorandum of association அப்படின்றான். சார் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கம்பெனி ஒரு எந்த கான்ட்ராக்டும் என்டர் பண்ண முடியாதான். எதை தாண்டி? மெமரண்டம் அசோசியேஷன்ல சொல்லியிருக்க பவரை தாண்டி தே கே நாட் என்டர் இன்டு எனி கான்ட்ராக்ட். மெமரண்டம் அசோசியேஷன்ல உங்களோட பவர் இவ்வளவுதான்டான்னு கம்பெனிக்கு சொல்லியிருந்தா அந்த கம்பெனி அதுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். இட் கே நாட் என்டர் இன்டு கான்ட்ராக்ட் விச் இஸ் அவுட்சைட் த பவர்ஸ் given by its memorandum association or by the provision of its special act as the case may be. இப்போ ஸ்பெசிஃபிக்கா இப்போ ஐசிஐ இட் ஹஸ் பீன் ஃபார்ம்ட் அண்டர் ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் போது ஸ்பெசிஃபிக்கா ஐசிஐ இதுதான் இதை பண்ண முடியும், இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம் பை அந்த ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்ல. இது அந்த ஸ்பெஷல் ஆக்ட்ல அதை மட்டும் தான் பண்ண முடியாது, தாண்டி பண்ண முடியாது. கிளியரா இருக்கா? அதான் சொல்லுவான்
அப்படி தாண்டி பண்ணிட்டு என்ன சார் ஆகும்? பவரே அது கிடையாது பண்றதுக்கு கம்பெனிக்கோ ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷனுக்கோ. ஏன்னா அந்த ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷனுக்கு வந்து என்ன ஸ்டாட்யூட் அதை கிரியேட் பண்ணுதோ அந்த ஸ்பெஷல் ஆக்ட், அந்த ஸ்பெஷல் ஆக்ட்ல என்ன பவர் சொல்லியிருக்காங்களோ அதுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். கம்பெனியா இருந்தால் மெமரண்டம் அசோசியேஷன் என்ன பவர் கொடுக்குதோ அதுக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஒருவேளை அந்த கம்பெனி இஃப் இட் ஆக்ட்ஸ் ஆர் அந்த ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷன் இஃப் இட் ஆக்ட்ஸ் இன் எக்ஸஸ் ஆஃப் த பவர் அப்படின்னா தட் இஸ் சம்திங் கால்ட் விச் இஸ் கிவன்னா அல்ட்ரா வைரஸ்னு பேர். அல்ட்ரா வைரஸ்னா பியாண்ட் த பவர் ஆக்ட் பண்றதுன்னு பேர் அல்ட்ரா வைரஸ். கம்பெனிஸ் ஆக்ட்ல இதை பத்தி நம்ம பின்னாடி படிப்போம். இருந்தாலும் அந்த டெர்மினாலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்ட்ரா வைரஸ்னா பியாண்ட் பவர்னு அர்த்தம். தேர்ஃபோர் இட் இஸ் வாய்ட். இப்போ மெமரண்டம் அசோசியேஷன்ல கம்பெனிக்கு கொடுத்த பவரை தாண்டி கம்பெனி ஆக்ட் பண்ணித்தனா இட் இஸ் வாய்ட் பிகாஸ் இட் இஸ் அல்ட்ரா வைரஸ் பியாண்ட் த பவர். ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷன் ஸ்பெஷல் ஆக்ட்ல சொல்லியிருக்க பவரை தாண்டி இந்த ஸ்டாட்டுட்டரி கார்பரேஷன் ஆக்ட் பண்ணித்தனா இட் இஸ் அல்ட்ரா வைரஸ் பியாண்ட் த பவர். தேர்ஃபோர் இட் இஸ் வாய்ட். அதுக்கப்புறம் ஃபைனலா கன்க்ளூட் பண்றாங்க இன்சால்வெண்ட்டை பத்தி. இன்சால்வெண்ட் அவனை பத்தியும் இங்க எக்ஸ்பிளைன் பண்றான். யாரு? த பர்சன்ஸ் ஹூ ஆர் டிஸ்குவாலிஃபைட் அதர் தென் அன்சவுண்ட் மைண்ட் அண்ட் மைனர். இன்சால்வெண்ட்னா என்ன? when a பர்சனோட டெட் இஃப் இட் எக்ஸீட்ஸ் இஸ் அசட்ஸ் இஸ் அட்ஜட்ஜ்டு இன்சால்வெண்ட். அப்போ அவனோட ப்ராப்பர்ட்டிலாம் யார்கிட்ட போகும்? லாஸ்ட் கிளாஸே சொன்னேன். அவன் ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட போகும்னா அஃபீஷியல் ரிசீவர் ஆர் அஃபீஷியல் அசைனி. இவன் யார் அப்பாயின்ட் பண்ணுவா? இந்த அஃபிஷியல் ரிசீவர் அஃபிஷியல் அசைனிய வில் பி அப்பாயிண்டட் பை தி கோர்ட். அவன் கிட்ட போயிடும். அந்த இன்சால்வெண்ட் ஈ கேன் நாட் என்டர் இன் டு கான்ட்ராக்ட் ரிலேட்டிங் டு இஸ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ப்ராப்பர்ட்டி தான் அஃபிஷியல் அசைனி கிட்ட போயிடுச்சே. ஈ கேன் நாட் சூ, ஈ கேன் நாட் பி சூடு. நீ அவனும் சூ பண்ண முடியாது யாரையும், நம்மளும் அவனை சூ பண்ண முடியாது. எப்போ அந்த இன்சால்வென்சி டிஸ்சார்ஜ் ஆகுதோ அப்படின்னா இனி இன்சால்வெண்ட் இல்லை நீ சால்வெண்ட் தான் எப்போ அந்த கோர்ட் சொல்லுதோ டிக்ளேர் பண்ணதோ அந்த சமயத்தில் மேலே சொல்லப்பட்ட தடைகள் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். வாட் ஐ செட் ஆஸ் அ டிஸ்குவாலிஃபிகேஷன் தட் வில் பி ரிமூவ். அப்படின்னா ஈ கேன் வெரி வெல் என்டர் இன்டு கான்ட்ராக்ட் ரிலேட்டிங் திஸ் ப்ராப்பர்ட்டி, ஈ கேன் வெரி வெல் சூ, ஈ கேன் பி சூட். இதெல்லாம் வரும். கிளியரா இருக்கா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஏரியா இது ரெண்டுமே. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் அ பர்சன்ஸ் ஆஃப் அன்சோன் மைண்டும், அதே மாதிரி வந்து வாட் இஸ் ஓவரால் த பர்சன் டிஸ்குவாலிஃபைட் பை லா. மறக்காம டெய்லி படிங்க. அப்பதான் அந்த லீகல் டெர்மினாலஜி ஜார்கன் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். எக்ஸாம்ல ஈஸியா எழுதலாம். ஏன்னா இந்த வார்த்தைகள் மறந்து போச்சுன்னா கஷ்டமா போயிடும். ஹூ இஸ் அ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் கேட்டா ஐ ஷுட் இன் அ பொசிஷன் டு ரீகேப்சுலேட் செக்ஷன் 12. செக்ஷன் 12 சொல்லியிருக்க வார்த்தையை சொல்லணும். யாரு? ஈ ஷுட் பி இன் அ பொசிஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த டேர்ம்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட். ஈ ஷுட் ஃபார்ம் அ ரேஷனல் ஜட்மெண்ட் ஆஸ் டு இட்ஸ் எஃபெக்ட் அப்பான் இஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த வார்த்தைகள்லாம் எழுதினாதான் உங்களுக்கு கீவேர்ட்ஸ் மார்க் கிடைக்கும். சரியா? ஸோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரீ கன்சென்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.